20/4/2025 அக்ஷயா 498க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துக்கலாம். நேற்றுக்கு பாருங்கள், ஆல் போர்டு நம்ம 6-5 கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தாங்கன்னா 7-7-0. மொதல் ஒரு நம்பர் அன்சோல்ட்டு, சரிங்களா. 24 ஏசியில், சரிங்களா. ஊடில் ஒரு நம்பர் சரியாக உட்காரல, வந்திருந்தால் 0 வந்திருக்கணும், இல்லை 9 வந்திருக்கணும், சரிங்களா. ஆக மொத்தத்தில் மிஸ் ஆகிப்போச்சு, இந்த நம்பர் வரல, சரிங்களா. அது வந்திருந்தாலும் நம்ம பெருசாக ஒன்றும் இது பண்ணியிருக்க முடியாது, சரிங்களா. ஆனாலும் கடைசியில் அது இதானோன்னா இந்த நம்பர் தான் வந்திருக்கு 07. நம்ம பவரில் கொடுத்தது பார்த்திங்கன்னா 2 போர்டுக்கு 7 வந்திருக்கு. நம்ம பி போர்டில் கரெக்டாக 7 வச்சுருக்கோம். ஏ போர்டில் வச்ச 0 வந்து சி போர்டுக்கு வந்திருக்குது, ஏ போர்டுலேயும் 7 வந்திருக்குது, சரிங்களா. நேற்றே டபுள்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், டபுள்ஸ் தான் வர மாதிரி இருக்குன்ட்டு. ஆக மொத்தம் டபுள்ஸ் தான் வந்திருக்குது. ஆனால் மேலே இருக்க நம்பர் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கீழே இருக்க பவர் நம்பர் தான் 2 7 வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா 7-0-6ன்னு கொடுத்துருக்கோம். பாக்ஸில் பார்த்திங்கன்னா 7-7-0ன்னு வந்திருக்குது. பிசி மட்டும் பாஸ் ஆகும், சரிங்களா. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷயா கம்பெனி 498, சரிங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149. இது கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கலாம். 1 மணி டிஆர், 6 மணி டிஆர், 8 மணி டிஆர், சரிங்களா. 3 மணி கேரளா, 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் 8610575149ங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கலாம், சரிங்களா. நாளைக்கு ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் 2-6ங்கிறது எடுத்துருக்கிறேன். சப்போர்ட்டுக்கு 4ஆம் நம்பர் எடுத்துருக்கிறேன், சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 4ஆம் நம்பர் எடுத்துருக்கிறேன். 2க்கு பவர் 7, 6க்கு பவர் 9, 6க்கு பவர் 1, 4க்கு பவர் 9, சரிங்களா. பவர் வச்சுருக்கிறேன் கீழே. எப்போவுமே இந்த பவர் வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதில் இல்லைன்னா இந்த நம்பரை யாருனாலும் சூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்க வேண்டியது தான். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் 7ஆம் நம்பர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா 5ஆம் நம்பர் வரலாம், சரிங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன். இல்லைன்னா இந்த 1ஆம் நம்பர் மேலே போகிறதுக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 777 வைக்கும்போது அந்த மாதிரி வரலாம், சரிங்களா. பார்த்துக்கோங்க. பி போர்டில் 6-1ங்கிற மாதிரி இருக்குது. சி போர்டில் 4-3 கொடுத்துருக்கேன், அதான் வரணும். சப்போஸ் மிஸ் ஆனால் 2ஆம் நம்பரும் திரும்பி வரலாம். இந்த 2 பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம் நாளைக்கு, அந்த மாதிரி தான் வாய்ப்புகள் இருக்குது. சி போர்டில் 4-3 வரணும். சப்போஸ் மிஸ் ஆனால் சி போர்டுக்கு 1ஆம் நம்பரும் வரலாம், சரிங்களா. அதுக்கு தான் நம்ம எப்பவும் வீடியோ தள்ளி பார்க்காதீங்க, அதை சொல்லி கொடுக்குறது அதுக்காக தான். உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி ஒன்று இப்படி ஒன்று வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், அதுக்காக தான் நம்ம அப்படி சொல்கிறோம், சரிங்களா. ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 25ங்கிற நம்பர் வரணும், இல்லைன்னா 52ங்கிற நம்பர் வரணும், சரிங்களா. 73 வர வேணும். 73 வரலாம், இல்லை 37 வரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 16 தான் வரணும், சரிங்களா. 21 21 தான் வரணும். 09 இது 09 வரலாம், இல்லை 90 வரலாம். 69 இது 69 பார்த்தீங்கன்னா 69 தான் வரணும், சரிங்களா. 23 இதுவும் 32 மாறலாம், இல்லைன்னா 28 மாறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா. 28 இல்லைன்னா 82. 20 வரலாம். அது பேட்டர்னில் 20ன்னு இருக்கனால 20ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் 20 வரணுமா தெரியல. ஆனால் இது 25க்கு ஒரு பவர், சரிங்களா. அது அப்படியும் வரலாம், இல்லை இப்படியும் வரலாம், இல்லை 02 வரலாம். 20ங்கிற மாதிரி வராது, ஆனால் 02ங்கிறதும் வரலாம். ஏன் இப்படி வச்சுருக்கோன்னா அங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே கொடுத்துடணும், அதுதான் நான் வச்சுருக்கிறேன். சப்போஸ் நாளைக்கு அப்படியே வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது, சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன். நாளைக்கும் டபுள்ஸு தான் காட்டுது, அதிகபட்சமாக டபுள்ஸ் வர மாதிரியே தான் காட்டுது. நாளைக்கு டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ ஏதோ ஒன்று வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுங்கிற மாதிரி தான் காட்டுது, சரிங்களா. சப்போஸ் சிங்கிள் நம்பர் வந்தால் இதெல்லாம் இதிலேருந்து ஏதாவது ஒரு செட்டு பாஸ் ஆகலாம், இல்லை 2 செட்டு பாஸ் ஆகலாம், சரிங்களா. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 22, 00, 77, 11, சரிங்களா. இந்த நம்பர்லேருந்து வரணும். அப்படி இல்லை மிஸ் ஆச்சுன்னா கீழே இருக்க பவர் நம்பர், நேற்றுக்கு 2 கொடுத்துருந்தோம், 7 அடித்தான், சரிங்களா. அதுக்கு தான் பவர் நம்பர் வச்சு கொடுத்துட்றேன் நான். ஆனால் சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் எடுத்திங்கன்னா அதையும் வச்சிங்கன்னா வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், சரிங்களா. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 523, 254, 116, 713, 466, 644, 594, 029, சரிங்களா. இதிலேருந்து வரலாம். அதான் 029 நம்ம சொல்லியிருந்தோம், வந்தால் அந்த நம்பரு இது 9 வரலாம், இல்லை 4 வரலாம், சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ரிசல்ட்டு போன ரிசல்ட் அது, நாளைக்கு அப்படியே சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் மாறி வரலாம். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். 20ங்கிற நம்பர் போயிருக்குது.
அதை நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம அதை சொல்லிக் கொடுக்குறோம். எப்போதுமே நம்மளுக்கு வந்து இங்கே நான் இருக்கிற நம்பர் தான் ரொம்ப முக்கியம். இந்த இதில் இருந்து நல்ல ஒரு வின்னிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. இதில் 2 நம்பர், அதில் 2 நம்பர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் இதுக்கு எது எந்த போர்டுலேருந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்குதோ அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? ஜஸ்ட் என்னுடைய ஒரு கணிப்பு மட்டும்தான் இது. எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. இதெல்லாம் வரலாம்னு சொல்லி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.